அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள் என்பது வருடத்திற்கு வெறும் ஒரு சில நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளைய தினம் மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி, இதற்கு அங்காரக சங்கடகர சதுர்த்தி என்று பேர். மிக மிக சக்தி வாய்ந்த நாள். உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, மிக மிக சக்தி வாய்ந்த நாள். ஏனென்றால் செவ்வாயும் சனியும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள், மேலும் சூரியனும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த வேளையில உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தீராத தோஷங்கள், குறிப்பாக செவ்வாய் தோஷங்கள், பணத்தடை, தீராத கடன், திருமண தடை, இது போன்ற உள்ளவர்கள் இந்த நாள் என்பது மிக மிக ஒரு அரிய அற்புதமான நாள். விநாயக பெருமான் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறார் என்றே சொல்லலாம். எனவே இந்த பதிவை நீங்க முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போதுதான் இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், யாருக்கெல்லாம் இந்த நாள் அதிர்ஷ்டம், யாரெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும், இது யார் யாருக்கெல்லாம் யோகமாக இந்த நாள் அமைய போகிறது, எச்சரிக்கையாக யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் நீங்கள் தொடர்ந்து பதிவை கேட்கும் போதுதான் உங்களுக்கு புரிய வரும். மேலும் இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் என்பது நீங்கி பொற்காலமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அங்காரக சதுர்த்தி நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி தருவதாக அமையும். தீராத கடன் பிரச்சனைகளுடன் இருப்பவர்கள், செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று இருப்பார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் நிச்சயம் இனிமேல் நீங்கள் கவலைப்படாமல் இந்த அற்புதமான மிக சக்தி வாய்ந்த அங்காரக சங்கடகார சதுர்த்தி நாள்ல விநாயக பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாடு என்பது உங்களுடைய அனைத்து கஷ்டங்கள், அனைத்து பிரச்சனைகள், அனைத்து தோஷங்கள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையுடன் இந்த சங்கடஹர சதுர்த்தி இணைந்து வரக்கூடிய நாள் தான் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி. இதற்கு பல மடங்கு அதிக பலன் என்பது உண்டு. குறிப்பாகவே விநாயகர் வழிபாடு என்பதே நம்முடைய வினைகள், கஷ்டங்கள், தடைகள் அனைத்தையும் தகர்க்கக்கூடியது. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய இந்த சதுர்த்தி, தேய்பிறை சங்கடஹர சதுர்த்திக்கு அதீத சக்தி என்பது உண்டு. விநாயக பெருமான் அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானுடைய தவத்தை மெச்சி அவருக்கு கிரக பதவியை வழங்கிய நாள் தான் இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாள்ல விநாயக பெருமான், முருகப்பெருமான், செவ்வாய் பகவானையும் இணைந்து நாம் வழிபாடு செய்வதனால ஜாதகத்துல உள்ள தோஷங்கள், குறிப்பாக செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். மேஷராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து மீன ராசியில் கோச்சார கிரக நிலைப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் இந்த நாளை அவசியம் தவறாமல் நீங்கள் விநாயகர் பெருமானுடைய வழிபாடை செய்ய வேண்டும் என்றால், மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியுடன் மீனத்தில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள் அனைத்தும் குறைவதற்கு, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் விலகி மன நிம்மதி, சந்தோஷம் அடைவதற்கு இந்த 2 ராசிக்காரர்களும் நிச்சயம் இந்த நாளை தவறவிடாமல் விநாயக பெருமான் வழிபாடு, முருகர் வழிபாடு, செவ்வாய் பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களை தரக்கூடியதாக அமையும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்த அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குழந்தைகள் வழியாக உங்களுக்கு மனக்கவலை இருக்கக்கூடிய அந்த மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி நல்ல மன சந்தோஷம், ஆறுதல் என்பது உண்டாகும். அதே போல மேஷராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்து சனியுடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அல்லது ஏற்பட்ட தேவையற்ற வீண் விரயங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய சேமிப்பு என்பது உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். அது மட்டுமில்லாமல்
தேவையற்ற உங்களுக்கு வரக்கூடிய அந்த தேவையற்ற கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க உங்களுடைய தேவையற்ற கோபத்தையும் குறைக்க, சொத்து ரீதியான ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் தீர்ப்பதற்கும் இந்த வழிபாடு, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். செவ்வாய் பகவானுடைய அதிபதி விநாயக பெருமான். அதுவும் இந்த தேய்பிரை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல இந்த 2 கிரகங்களினுடைய ஆக்ரோஷமும் குறைந்து உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள், 7.5 சனியின் ஜென்ம சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் மற்றும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். குறிப்பாக தேவையற்ற வீண் விவாதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட பிரச்சனைகள், விபத்து இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த நாள்ல விநாயக பெருமானுடைய வழிபாடுடன் இணைந்து முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக சிம்மம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். சிம்மம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் ராகு கேதுனுடைய பிடியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு அவசியம் இந்த நாள்ல நீங்கள் விநாயக பெருமான், முருகப்பெருமான், செவ்வாய் பகவானுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு சகல விதமான முன்னேற்றங்களை தருவதாக அமையும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் ராசியிலே கேது கிரகத்தினுடைய அதிபதியான விநாயக பெருமானை இந்த நாள்ல நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யும் போது அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் அல்லது பணியிடங்கள்ல இவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால இந்த நாள்ல அவசியம் விநாயக பெருமான் வழிபாடை மறவாதீர்கள். கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியினுடைய கடைசி கட்டம், கடைசி 2.5 ஆண்டுகள் அந்த பாத சனி. மேலும் உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும், அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த சனியினுடைய தாக்கங்கள் குறைவதற்கும், ராகு கேதுவினுடைய தோஷங்கள் விலகுவதற்கு, கடன் தொல்லை தீருவதற்கு கும்பராசிக்காரர்களும் இந்த நாள் அவசியம் விநாயக பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, செவ்வாய் பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பல முன்னேற்றங்களை தருவதாக அமையும். குறிப்பாக கும்பம் மற்றும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த அங்காரக சங்கடர சதுர்த்தி வழிபாடு என்பது உங்களுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் கவசம் போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தருவதாக அமையும். குறிப்பாக அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது உங்களுக்கு நிச்சயம் இது ஒரு கவசமாகவே அமையும். இனி இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடு என்று பார்த்தால், அதிகாலையிலேயே உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயகருக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி நிவேதனமாக இன்றைய தினம் விநாயகருக்கு செவ்வாழை அல்லது காராமணி சுண்டல் படைத்து வைத்து நிவேதனம் செய்து வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மிக முக்கியமாக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வதை மறவாதீர்கள். அன்றைய தினம் வழிபாட்டின் போது அவசியமாக உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். அல்லது ஓம் கம் கணபதியே நமக என்று இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். அதே போல ஓம் சரவணபவா என்று சொல்லி அந்த முருக பகவானையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அங்கார பகவானுக்கு உண்டான ஓம் அங்காரகாயே நமக என்று இந்த எளிய நாமங்களை நீங்கள் தாராளமாக 108 முறை சொல்லி வழிபாடு செய்வதனால உங்களுக்கு ஜாதகத்துல உள்ள தோஷங்கள் குறைவதோடு கடன் சுமை, தீராத கடன் என்பது நீங்கும். மிக முக்கியமாக நில சம்பந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். வழக்குகள் சாதகமாவதற்கும் சகோதர வழி உறவுகள் மேம்படுவதற்கு இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். மிக முக்கியமாக இன்றைய தினம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷம், விருச்சிகம், மீனம், கும்பம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளின் பூக்களால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து 8 முறை வலம் வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த நாள்ல துவரம்பருப்பு தானம் செய்வது இது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பரிகாரமாகவே அமையும்.
எனவே இன்றைய தினம் அவசியம் உங்கள் இல்லங்களில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அந்த மாலை வேளையில இந்த சதுர்த்தி நாள், சங்கடஹர சதுர்த்தி நாள் என்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை எல்லாம் நீங்கள் கண்டு தரிசனம் செய்து விநாயகர் பெருமானை மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் முருகப்பெருமானையும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய மறவாதீர்கள். இந்த வழிபாடு செய்வதற்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக உங்கள் மனதார முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய வீட்டுல வடகிழக்கு மூலையில ஒரு சிறிய செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை வைத்து அதில் சிகப்பு மலர்களை போட்டு விநாயகர் பெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை 108 முறை நீங்கள் சொல்லி இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது இது ஒரு மிக சிறந்த ஒரு எளிய பரிகாரமாகுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் ஜாதகத்துல அவை அனைத்தும் நீங்குவதற்கு இது மிக மிக சிறப்பான ஒன்றாகும். தீராத கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த ரகசிய பரிகாரம் ஒன்றை சொல்கின்றேன். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் என்பது கிடைக்கும். இந்த நாள்ல விநாயகர் பெருமானை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளை தானமாக நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கடனானது அனைத்துமே விரைவில் காணாமல் போகும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளை தானமாக செய்தாலே கடன் தீரும் என்றால் அதை மட்டும் செய்துவிட்டு நீங்கள் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்தால் உங்கள் கடன் என்பது அதற்கு ஒரு தீர்வு என்பது வராது. உங்களுடைய முயற்சி இருக்கும்போது நிச்சயமாக அந்த முயற்சிக்கு தகுந்த வழியை அந்த விநாயகர் பெருமான் இந்த நாள்ல உங்களுக்கு காட்டி அருள் புரிவார். அதற்காக தான் நம்பிக்கையுடன் இதை செய்பவர்களுக்கு விரைவிலேயே எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலும் அதை தீர்வதற்கு உண்டான அந்த தீர்வு, அந்த வழியை அந்த இறைவன் இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிற்கு அதீத சக்தி உண்டு. கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கு உண்டான தீர்வு என்பது இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி நாள்ல விநாயகனுடைய வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நல்ல ஒளியை ஏற்றுவதாக அமையும். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு சிறிய வழிபாடு கூட மிகப்பெரிய மலையளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் பணியாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்தது. இந்த பதிவுல நம்ம பார்த்த அனைத்து வழிபாட்டு முறைகள், அந்த பரிகாரங்கள் அனைத்தையும் மறக்காமல் நீங்கள் பின்பற்றி விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் செவ்வாய் பகவானுடைய அருளாற்றையும் நிச்சயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த பதிவை மறக்காமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விநாயகனுடைய அருளால் உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல மகிழ்ச்சி மலரட்டும். நன்றி, வணக்கம்.